அன்பர்களே, நம் ஆண்டவர் இயேசு மனிதனாக பிறந்ததன் விளைவுகளை பல செய்யுள்களிலே வீரமாமுனிவர் தருகின்றார். இன்று அத்தகைய ஒரு செய்யுளை நாம் பார்க்க போகின்றோம். இறைமகனுடைய பிறப்பின் விளைவுகள் என்ன என்பதை அந்த செய்யுள் நமக்கு தெளிவாக விளக்குகின்றது. இறைமகன் பிறந்ததனால் பேயும் போயின, அமரர் பிந்தினர், தீயும் போயின, அறங்கள் தேறின, நோயும் போயின, நூற்கள் தேர்ந்தன, தோயும் ஓகையில் துளங்க வையமே என்று மகவருள் படலத்திலே இந்த பாடலை நாம் பார்க்கிறோம். அதனுடைய பொருள் என்ன என்றால், இம்மண்ணுலகம் திளைக்கும் இன்பத்தினால் துலங்குமாறு பேய்களெல்லாம் ஓடின, வானவர் தொடர்ந்து வந்து சேர்ந்தனர், தீமைகளும் நீங்கி சென்றன, புண்ணியங்கள் தழைத்தன, நோய்களும் அகன்று மறைந்தன, அறநூல்கள் ஓங்கி வளர்ந்தன என்பதாகும். இந்த செயலுடைய கருத்து, இறைமகன் மானிட மகனானான், அதனால் இம்மண்ணுலகம் இன்பத்தில் மூழ்கும்படி பேய்கள் ஓடின, வானவர் வந்து சூழ்ந்தனர், பாவங்கள் நீங்கின, புண்ணியங்கள் ஓங்கின, நோய்கள் மறைந்தன, அறநூல்கள் நிறைந்தன. பேயும் போயின, வமரர் பிந்தினர், தீயும் போயின, வரங்கள் டேறின, நோயும் போயின, நூற்கள் தேர்ந்தன, தோயும் மூகையில் துளங்க வையமே என்று இந்த செய்யுள் அமைகிறது. கிறிஸ்து இயேசுவை பின்பற்றிய கோடிக்கணக்கான மக்கள் பாவத்தை வெறுத்து புண்ணியங்களிலே தழைத்தார்கள். நோய்களெல்லாம் நீங்கும்படி மருத்துவமனைகளிலே பணிபுரிந்தார்கள். இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த செயலினுடைய பொருள் நமக்கு இன்னும் தெளிவாக விளங்கும். புரிந்து கொள்வோம். வாழ்க.